ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம கூட வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய பிரமோத் சார் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபால்கான் எக்ஸ் அப்படிங்கிற நேமில் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஆக்டிவாக இருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் பிஓ கிளியர் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக நடந்த ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமில் அவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணார், எந்தெந்த மாதிரி அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு, என்னென்ன சோர்சஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணார், அது எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் ஒரு 150 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் 10K ரீச் ஆகிடும். 10K ரீச் ஆனதும் நம்ம பெரிய சர்ப்ரைஸாக ஒன்று ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே சார், நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேங்க சார். ரிசல்ட் வர வரையுமே பதட்டமா இருந்தது. கிளியர் பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருந்தது சார். இருந்தாலும் இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் ராங்கா சொல்லியிருந்தேன். ஸோ, அதனால கொஞ்சம் பயமா இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பிங்க சார். ஓகேங்க சார். சார், நீங்கள் எத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருக்கீங்க? சார் 3rd இயர் சார். 3 இயர்ஸ். தேர்ட் இயரில் பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க. சூப்பர். நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சீங்களா, வீடியோ கோர்ஸில் படிச்சீங்களா, இல்லை யூடியூப்பில் படிச்சீங்களா? சார் வீடியோ கோர்ஸுங்க சார். அப்புறம் யூடியூப் சேனலுங்க சார். ஃபர்ஸ்ட்டு 2022ல நான் பாஸ்ட் அவுட் ஆனோனே ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணேங்க சார். ஓகே அது செட் ஆகல அப்படின்னு கிளாஸ் எதுவுமே போகாம நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேங்க சார். அப்ப வீடியோ கோர்ஸும் யூடியூப் மட்டும் தாங்க சார் பார்த்தேன். ஓகேங்க சார். ஸோ முழுக்க முழுக்க வீடியோ கோர்ஸையும் யூடியூப்பையும் பார்த்து தான் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க சார். யூடியூப் கோர்ஸையும், அதாவது யூடியூப்பையும் கோர்ஸையும் பார்த்து படிக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் ஆன்லைனில். ஸோ அதெல்லாம் எப்படி ஆமா. நீங்கள் ரெக்டிஃபை பண்ணீங்க? சார் ஃபர்ஸ்ட் இயர்ல சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஃபர்ஸ்ட் ஓகே. இயர் அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல வந்து நான் Instagram அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். WhatsAppையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் சார். ம் YouTubeலயும் செலக்டிவா என்டர்டெயின்மென்ட்க்கு என்ன வேணுமோ அது மட்டும் கொஞ்சமா வச்சுக்கிட்டு, ம் மத்தபடி எங்க தேவையோ அத மட்டும் பார்ப்பேங்க சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் மார்னிங் படிப்பீங்களா, ஈவினிங் படிப்பீங்களா சார்? சார் மார்னிங் சார். மார்னிங் வந்து எப்ப தேவையோ எக்ஸாம் டைம்ல மட்டும் மார்னிங் சார். கொஞ்சம் பக்கமா வரும்போது மார்னிங் சார். மத்த டைம் எல்லாமே நைட்டு தாங்க சார் ஃபுல்லா. நைட் ஓகே 11:30, 12 வரலும் படிப்பேங்க சார். மார்னிங் லேட்டா தான் எந்திரிப்பேன். எக்ஸாம் டைம்ல மட்டும் கொஞ்சம் முன்னாடி எந்திரிப்பேங்க சார். ஓகேங்க சார். ஸோ ஈவினிங் லேட் ஈவினிங் வரை படிப்பீங்க. ஆமாங்க சார். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், சிஏ இதில் எதில் சார் ஸ்ட்ராங்கு? சார் நான் ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ் வந்து எஸ்பிஜே கிளியர் பண்ணும்போது சார், நான் எல்லாமே ஆவரேஜ் சார். எதுவுமே ஸ்ட்ராங்ன்னு எதுவுமே கிடையாது. ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப வீக்கா இருந்தது ரீசனிங் சார். ஓகே ஓகே ஆவரேஜா இருந்தது ஆப்டிட்யூட். இங்கிலீஷ் வந்து வீக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஐடியாவே இல்லைங்க சார் அப்போ. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வீக்காக இருக்கிற சப்ஜெக்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க? அதாங்க சார். இப்ப நான் வந்து மத்த சப்ஜெக்ட் வந்து ஆவரேஜ்க்கு கொண்டு வந்துட்டேங்க சார். ஆனா ரீசனிங் மட்டும் வீக்காவே இருந்தது. ம் ஸோ அதுக்காக மட்டும் நான் பிராக்டிஸ் பண்ணேன்னா கிளியர் ஆயிரும் அப்டின்ட்டு எங்க சீனியர்ஸும் சொன்னாங்க. அதே மாரி எங்க அக்காவும் பேங்கிங் ஆஸ்பிரண்ட் தான். அக்காவும் சொன்னாங்க. ஓகே அக்கா ஓகே ரீசனிங் தான். ஸோ நான் ரீசனிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணா கிளியர் பண்ணிடலாம் அப்டின்னு சொன்னாங்க. நான் ரீசனிங்க்காக மட்டும் நெறைய செக்ஷனல் போட்டேங்க சார். செக்ஷனல் டெஸ்ட் நிறைய போட்டீங்க. ஓகேங்க சார். நெறைய போட்டேங்க சார். அதே மாரி ரீசனிங் இம்ப்ரூவ் பண்ணவும் எனக்கு கிளியர் ஆயிடுச்சுங்க சார். சூப்பர் சூப்பர். ஸோ நம்ம ஒரு வீக் செக்ஷனை லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணாலே அந்த எக்ஸாம் கிளியர் ஆகிடும். சூப்பர். அதேதாங்க சார். ஒரு வீக் செக்ஷன் ரீசனிங் இருந்தது. அத ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டேங்க சார். அதனால நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேங்க சார். ஓகேங்க சார். ரீசனிங் எப்படியெல்லாம் சார் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க? சார் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ப ஜாக்சன் சார் வீடியோ தாங்க சார் ரீசனிங்க்கு ஃபவுண்டேஷன். ஓகே சார் ஓகேங்க சார். சூப்பர். அவரோட ம் அவரோட ஃபுல்லாவே ஃபவுண்டேஷன் அவர் கிளாஸ் ஃபுல்லா பார்த்துட்டேங்க சார். பார்த்ததுக்கப்புறம் பிடிஎஃப்ல எடுத்து சால்வ் பண்ணுவேன் சார். ஃப்ரீயா எது கிடைச்சாலும் எடுத்து சால்வ் பண்ணுவேங்க சார். ஓகே எல்லா ஓகே டாபிக்குமே தனித்தனியா பண்ணுவேங்க சார். ஓகேங்க சார். ஆப்டிடியூடுக்கு எந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க? சார் ஆப்டிட்யூட்க்கு வந்து கணேஷ் சார் சார். ஓகே அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் கணேஷ் சார் சார். ஓகே ஓகேங்க சார். அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது, இம்ப்ரூவ் பண்ணீங்கல்ல, அந்த ஸ்கோர் வந்து ப்ரிலிம்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்காது. அந்த மாதிரி எப்படி மார்க் ஆமாங்க போட்டு சார். ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, இல்லை வீடியோஸ் பார்த்து இம்ப்ரூவ் பண்ணீங்களா? சார் ஃபவுண்டேஷன் மட்டும் தாங்க சார் வீடியோ. ஓகே மத்தது ஓகே எல்லாமே மார்க் மட்டும் தாங்க சார். ஓகே ஓகே. தெளிவாக கான்செப்ட் அப்ரோச் என்னன்னு வீடியோ பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் ஆமாங்க சார். நீங்கள் மார்க் மார்க் ப்ராக்டிஸ். மார்க் செக்ஷனல் போட்டிங்களா, ஃபுல் டெஸ்ட் போட்டிங்களா? சார் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வீக் ஆனத இம்ப்ரூவ் பண்றதுக்காக ரீசனிங் மட்டும் செக்ஷனல் போட்டேங்க சார். அதுக்கப்புறம் செக்ஷனல்லாம் அப்பப்போ ரொம்ப டைம் கிடைக்கல அப்டின்னா மட்டும் தாங்க சார் செக்ஷனல் போடுவோம். மத்தபடி டெஸ்ட் போட்டா ஃபுல் டெஸ்ட் மட்டும் தான் சார் போடுவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து ஆப்டி ரீசனிங் பார்த்தாச்சு. இங்கிலீஷ்க்கு என்ன சார் பண்ணீங்க?
சார் இங்கிலீஷ் நான் வீக்கா தாங்க சார் இருந்தேன். அப்ப வந்து ரீனா மேம் வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பேசிக்ஸ் பார்த்தேங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் அபித் சார் கொஞ்சம். அப்பவும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் பூஸ்ட் ஆகுற மாரி இல்ல. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் நெறைய ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேங்க சார். அப்ப பிரிலிம்ஸ்ல வந்து ஸ்கோர் ரொம்ப பூஸ்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா ம். 30 போட்டா ஒரு கொஸ்டின் ஃபுல் அட்டெம்ப்ட் குடுத்தாலும் 1 கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் ராங் ஆகும் சார். ஆனா ஓகே. மெயின்ஸ்ல அப்படியே தான் சார் இருந்தது. எபோவ் அவரேஜா இம்ப்ரூவ் ஆயிருந்ததுங்க சார். ஓகே, ஓகே. ப்ரோ நீங்க டிஎன் பேங்கர்ஸ் சேனல எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? நீங்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? சார் உங்களோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனும், அப்புறம் எக்ஸாம் அனலைசிஸும் ஏன்னா நீங்களும் எக்ஸாம் எழுதுவீங்க. உங்க அனலைசிஸும் பார்ப்பேங்க சார். ம், அதே ம், மாரி ரிவ்யூவும் கேட்பீங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். எக்ஸாம் ம், முடிச்சுட்டு வந்து பார்த்தா அது ஒரு ஐடியா கிடைக்குங்க சார். ம், அதே ம், மாரி டெலிகிராம் தான் சார் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். ம், நீங்க ம், சஜஷன் சொல்லுவீங்க. அப்ப யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்க. அப்ப ஓகே. அதிலிருந்து அப்படியே ஃபாலோ பண்ணேன். சூப்பர் சார், சூப்பர் சார். அ ஸோ இன்னொரு சப்ஜெக்ட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் ஆமாங்க அஃபேர்ஸ் சார். வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வீக்ன்னு சொன்னீங்க. ஆமாங்க எப்படி சார். நீங்க எல்லாத்தையும் படிச்சிருவீங்களா? இல்ல மேலோட்டமா பார்த்துட்டு போவீங்களா? சார் மேலோட்டம் மட்டும் தாங்க சார். எதுவுமே இன்டெப்த்தா எதுவுமே படிச்சது இல்லைங்க சார். ஓகே, அஃபேர்ஸ் ஸ்டோர் தான் சார் ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணேன். ஓகேங்க சார். அப்போ வந்து கன்டென்ட் அதிகமா படிக்க ரொம்ப டைம் ஆச்சு. இது வந்து ரீடிங் ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. ம், கரண்ட் ம், அஃபேர்ஸ் ஹெல்ப் பண்ணலனாலும் ரீடிங் ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. ம், அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா வீடியோக்கு வந்துட்டேங்க சார். மந்த்லி வீடியோ எதுல போட்டாலும் பார்ப்பேன். ம், அந்த ம். மாரி வந்துட்டேங்க சார். வீடியோ பார்த்து, பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிறது. ஓகே. அதேதாங்க சார். எந்த வீடியோ இது 2மே எந்த வீடியோ இருந்தாலும் பார்ப்பேங்க சார். மொத்த மந்த்லி வீடியோ. கரண்ட் எப் அஃபேர்ஸ் வீடியோ எங்க கிடைக்குதோ அங்க போயிட்டு ஒரு ஆமாங்க ஆர்கனைஸ்டா சார். இருக்கிற இடத்துல பார்த்துப்பீங்க. ஓகே, ஓகே. ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகேங்க சார். ம். ஸோ நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, உங்களுக்கு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்க சார் இருந்துச்சு? எந்த மாரி கேட்டாங்க? ஆ ம். சார் நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து ஐடிபி அட்டெண்ட் பண்ணியிருக்கேங்க சார் 2 ஓகே. டைம். ஓகே, 2 ஓகே டைமுமே சார். வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா இங்கிலீஷ்ல நடந்தது சார். ம். செகண்ட் வந்து ஃபுல்லா தமிழ்ல நடந்தது. ஓகே, ஓகே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். அதே மாரி மாக் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். கேஆர் லாஜிக்ஸ்ல. ஓகே, ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஆ சூப்பர். ரியல் இன்டர்வியூ போகும்போது 12 நிமிஷம் நடந்ததுங்க சார் ம். இன்டர்வியூ. ம், ம், அந்த இன்டர்வியூல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இன்ட்ரோ கேட்டாங்க. ம். இன்ட்ரோ இங்கிலீஷ்ல சொன்னேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்கிலீஷ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவங்க ஓகே. தமிழ்ல பேச ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணேங்க சார். அதுல என்னன்னாங்க சார், ஒரு கொஸ்டினுக்கு தப்பா சொன்னேன். அவங்களே அத து திருத்தி சொன்னாங்க என்கிட்ட. ம், ம், அதுக்கப்புறம் வந்து அவங்க மட்டும் என் மேல கொஞ்சம் எனக்கு அப்ப கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருந்தது. அத ம். நான் வந்து வெளிக்காட்டிக்காம அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இன்னும் நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டேங்க சார். ம். சூப்பர் சார். இது வந்து ஒரு ட்ரிக்கு. நம்ம தெரியாததே வெளிக்காட்டாம இருந்தாலே நல்ல மார்க் போட்டுருவாங்க. கண்டிப்பாங்க சார். அத ம். நான் அடுத்த கொஸ்டின் வந்து நல்லாவே பண்ணதுனால, அப்படி முன்னாடி அதாவது இருக்கிற கொஸ்டின வெளி வந்து அவங்க காட்டாம இருக்குது மீன்ஸ் அதுக்குன்னு நம்ம தெரிஞ்ச மாரியும் காட்டிக்க கூடாது. நம்ம தெரியாத அதுதாங்க கொஸ்டின சார். அடுத்த கொஸ்டின்ல ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது. அந்த பிரஷர. ஆ ஆமாங்க காட்டிக்க சார். கூடாது அதேதாங்க அவங்ககிட்ட. சார். சூப்பர், ஆமா, சூப்பர். ஆமாங்க சார். ம். ரைட்டுங்க சார். ஸோ நீங்க வ வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு டிப்ஸா சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? சார் டிப்ஸா சொல்லணும் அப்டின்னாங்க சார், கண்டிப்பா யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ராங் செக்ஷன் இருக்கும். ம், ம், சில பேருக்கு எதுவுமே ஸ்ட்ராங் இல்லாம என்ன மாரி எல்லாமே ஆவரேஜா இருக்கும், ம், வீக்கா இருக்கும். ம், ஆனா ம், கண்டிப்பா ஒரு ஆக்டிங் கிளியர் பண்ணணும்னா, ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க சார். ம், ம், எல்லாமே ஆவரேஜ் இருந்தா கிளியர் பண்றது கஷ்டம் தான். ம். ஆ ஒரு செக்ஷன் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கணும். மத்த ம். 3ல ஆவரேஜ்னா கூட வந்துர்றாங்க சார். நான் அப்படிதான் ரீசனிங் வந்து ஸ்ட்ராங் பண்ணேன். ஆ ஓகே. கிளியர் பண்ணிட்டேங்க. சூப்பர் சார். மத்ததெல்லாம் ஆவரேஜ். ஸோ ஓகே. அவங்க ஒரு செக்ஷன கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி தாங்க சார் ஆகணும் ஸ்ட்ராங்கா. கண்டிப்பா. ஓகேங்க சார். ம். ஸோ நீங்க இப்ப பேங்க் பிஓ ஆயிருக்கீங்க. இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு வந்து இதுல ஹையர் லெவல்ல போணும் அந்த மாரி இருக்குங்களா? இல்ல எக்ஸாம்ஸ் எழுதுவீங்களா? சார் இப்ப ஆர்ஆர்பி பிஓவும் மெயின்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன் சார். அது ஓகே. அ ஒரு இன்டர்வியூல போய் எனக்கு கிடைச்சதுன்னா, ஆர்ஆர்பி பிஓ ஜாயின் பண்ற ஐடியால இருக்கேங்க சார். ஓகே, ஓகே. இப்போதைக்கு அது மட்டும் தான் சார் பிளான் இருக்கு. ஓகே. ஆர்ஆர்பி பிஓ நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார். சூப்பர் சார். ஆர்ஆர்பி பிஓ உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புறோம். ஸோ உங்களுக்கு தேங்க் யூ சார். அப்கமிங்ல பேங்கிங் ஜர்னி ரொம்ப ஹேப்பியாவும், ரொம்ப நல்லாவும் இருக்குன்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஸோ தேங்க் யூ சார். தேங்க் யூ. இந்த இன்டர்வியூ தேங்க் யூ. குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ. நெறைய பசங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்க தேங்க் யூ சார். டெலகிராம் குரூப்லயும் நெறைய பசங்களுக்கு ரிப்ளை பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க் யூ சார். ம். நம்ம குரூப்ல ஆக்டிவா இருங்க. தேங்க் யூ. ஓகேங்க சார். பசங்களுக்கு டவுட் சொல்லுங்க அப்பப்ப. கண்டிப்பாங்க சார். தேங்க் யூ சார். ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ம்.